இந்த பிடிவாத குணம் உள்ளவங்கள மாற்றவே முடியாது. அதுக்கு ஒரு பேர் வந்து கரைப்பார் கரைச்சால் கல்லும் கரையும். அவங்களுக்கு சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் புரியும். மற்றபடி யார் சொன்னாலும் அவங்க அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கிடையாது, இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படி தான் அதுக்கு அர்த்தம், இப்படி தான் அதுக்கு அர்த்தம், நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னுவாங்க. அதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கவும் முடியாது. அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, ரொம்ப டேலண்ட்டாக அவங்க போக்கில் போய் ஓகே நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன், அப்புறம் அதுக்கு என்ன பக்க விளைவு வரும், அதுக்கு என்ன பின் விளைவுகள் வரும், இதெல்லாம் கொஞ்சம் அவங்களையே கொஸ்டின் கேட்டு அவங்களே ஆன்சர் பண்ண சொல்லி ஆன்சர் அவங்க பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டம் வரும். அப்போதைக்கு தான் அவங்களுக்கு அது புரிய வரும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கரைப்பார் கரைச்சால் கல்லும் கரையும். சொல்ல வேண்டியவங்க எடுத்து உதாரணத்தோடு சொன்னால் தான் புரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி புரியாது. இல்லை, என்னை அப்படி தான் சொன்னாங்க, இல்லை இதுக்கு இதான் அர்த்தம், இல்லை நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டேன், இது இப்படி தான் நடக்கும், கிடையாது அதையும் மாறி வரும், நீங்கள் அதையே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நல்லா புரியும்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது ஓகேவா, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுனால நான் அதை ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சமாதானம் அடைவாங்க. அதுக்கு தான் பேர் கரைப்பார் கரைச்சால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க.